சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிஞர் புவியரசுவின் உடல் 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. கவிஞரும் எழுத்தாளருமான புவியரசு வயது மூப்பு காரணமாக கோவையில் நேற்று காலமானார். இவரது மறைவிற்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸலத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், சமூக பொறுப்பை வலியுறுத்தும் கவிதைகளாலும் உலக இலக்கிய செல்வங்களை தமிழுக்கு கொண்டு வந்த மொழிபெயர்ப்புகளாலும் தனி முத்திரை பதித்தவர் புவியரசு என்று குறிப்பிட்டுள்ளார். இவரது மறைவு தமிழ் இலக்கிய உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இலக்கிய துறையில் இவரது பங்களிப்பை போற்றும் வகையில் இவரது இறுதிப் பயணத்திற்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்திருந்தார். அதன்படி கவிஞர் புவியரசுவின் உடல் கோவை மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையத்தில் 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கோவை வருவாய் அலுவலர் மதுராந்தகி, சட்டமன்ற உறுப்பினர்கள் சுனில் ஆனந்த், கனிமொழி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். Fire! 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 Fire!